திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. தலம் திருவையாறு. நாடு சோழநாடு. காவேரி வடகரை. பண் காந்தாரம். பதிகம் 3. பாடல் 1. மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி. மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி. மலையான் மகளொடும் பாடி. மலையான் மகளொடும் பாடி. போதோடு நீர் சுமந்தேத்தி. போதோடு நீர் சுமந்தேத்தி. புகுவார் அவர் பின் புகுவேன். போதொடு நீர் சுமந்தேத்தி. புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது. யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது. காதல் மடப்பிடியோடும். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன். பாதம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த மாதர் பிறை கன்னியானையின் பாடலின் விளக்கத்தை பார்த்து விடலாம். பாடல் 1 விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாட்டில் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால், நாம் அனைவருக்கும் இது அறிந்த விஷயம்தான். 4 சமய குருமார்களில் வயது முதிர்ந்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். அவர் கைலாயம் சென்று எம்பெருமானை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் இருந்தார். அதை நோக்கி பயணம் செய்து கொண்டு வட இந்தியாவில் பயணம் செய்கின்றார். ஆனால் அவருக்கு முடியவில்லை, உடல் ஒற்றுக்கொள்ளவில்லை. அதனால் எம்பெருமானிடம் முறைகின்றார். அவர் அங்கிருக்கும் ஒரு அசிரியரை கேட்கின்றது. அங்கிருக்கும் பொய்கையில் மூழ்கி நீ திருவையாற்றில் எழுவாயாக என்று அசிரியர் சொல்கிறார். அதே போன்று அவர் அங்கிருக்கும் பொய்கையில் மூழ்கின்றார். எந்த ஒரு அயர்வும் இல்லாமல் சுவாமி அங்கு அவரை மூழ்கச் செய்து திருவையாற்றில் அங்கே வரச் செய்கின்றார். அந்த பாடலின் விளக்கத்தை தான் இங்கே சொல்கிறார். அதை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், அழகிய கொண்டை மாலைகள் அணிந்த சிவபெருமானை உமை அம்மையோடு இணைந்து பாடுவராகிய அடியார்கள், வடநாட்டில் இருக்கும் அடியார்கள் நீரை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள். அங்கு ஒரு வழக்கம் உள்ளது. அங்கே வடநாட்டில் இப்பவும் பார்த்தீர்கள் என்றால், வடநாட்டு கோயில்கள் செல்லும்போது நாமே அபிஷேகம் செய்யலாம். எல்லோரும் அடியார்கள் பெருமாட்கள் கையில் நீர் எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்கிறார். அதை இந்த பாட்டில் அவர் மேற்கொண்டு காட்டுகின்றார். அப்பொழுது திருவையாற்று பொய்கையில் வந்ததற்கு பின்னால் எனக்கு கைலை பயணத்தை சுமூகமாக முடித்து வைத்தீர்கள். திருவையாற்றில் யானை, ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் இணைந்து காதலியோடு வந்து சுவாமியை தரிசனம் செய்து, அதுபோன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நான் பார்த்து விட்டேன், அவரது திருப்பாதத்தை பாற்றுவிட்டேன் என்று இந்த பாடலில் வரவிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.